நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே காளியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடிக் கொண்டிருந்த பட்டியலின சமூக மக்களிடம் மாற்று சாதியைச் சேர்ந்த இளைஞர்கள் 4 பேர் வேண்டுமென்றே வம்பிழுத்து சாதி பெயரை சொல்லி அசிங்கப்படுத்தி கைகலப்பில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் சண்டையை விலக்க வந்த சிறுமி மீது தகாத இடத்தில் கை வைத்து மானபங்கப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவிழா கோலமாக இருந்த பழந்தின்னிப்பட்டி கிராமம் சாதி ஆணவத்தால் சிறிது நேரத்திலேயே அலங்கோலமாக மாறிய பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆட்டம் பாட்டத்துடன் கோவில் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருந்த போது சிவபூஜையில் கரடி நுழைந்ததைப் போல கண்ணிமைக்கும் நேரத்தில் கலைபரமான காட்சிகள்தான் இவை. இந்த ரோட்ல என்ன வேலை சாமி எதுக்கு கூட்டிட்டு மரம் கூட்டு வந்தீங்க அப்படின்னு சக்தியோட வரலாமா இங்க எதுக்கு வந்தீங்க உங்களுக்கு அங்கதானே இங்க மடத்துல இடம் வாங்கி போட்டிருக்காங்க இங்க எங்க ஆளுங்க வீடு கட்டியிருக்காங்க நாங்க சாமி கூட்டிட்டு தாங்க வருவாங்க வரி கொடுக்குறாங்க அதனால சாமி கூட்டிட்டு வருவாங்க இங்க எப்படி வரலாம் நீங்க எதுக்கு வர்றீங்க இந்த மாதிரி ஏற்கனவே 2 டைம் பிரச்சனை ஆயிடுச்சுங்க 2 டைம் பேசி சமாதானம் பண்ணியாச்சு இப்ப கை நீட்டி இருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பழந்தின்னிப்பட்டி என்ற கிராமம் உள்ளது. பட்டியலின மக்கள் அதிக அளவில் வசிக்கும் இந்த கிராமம் மெயின் ரோட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் உள்ளே இருக்கிறது. முன்பெல்லாம் பழந்தின்னிப்பட்டி கிராமத்தில் திருவிழா என்றால் ஊருக்குள்ளேயே தேர் வலம் வந்து முடிந்து விடுமா. தற்போது பழந்தின்னிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பலரும் மெயின் ரோடு பக்கம் மனை வாங்கி வீடு கட்டி ஓரளவுக்கு வசதியாக வாழ்ந்து வர சமீப ஆண்டுகளாக தேர் மெயின் ரோடு வரை கொண்டு செல்லப்பட்டு வந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் பழந்தின்னிப்பட்டி கிராமத்தில் இருந்து மெயின் ரோடு வரைக்கும் ஆட்டம் பாட்டத்துடன் காளியம்மன் தேரை இழுத்து வந்த மக்கள் திருவிழா மகிழ்ச்சியில் இருந்தனர். தேருக்கு முன்பாக கிராமத்து இளைஞர்கள் நடனமாடிக் கொண்டிருக்க பைக்கில் வேண்டுமென்றே குறுக்கே வந்து நின்று கொண்டு வழிவிட சொல்லி ஹாரன் அடித்துக் கொண்டிருந்தனர் 2 இளைஞர்கள். திருவிழாவில் குறுக்கே புகுந்து இடையூறு செய்வது ஏன், அந்த பக்கமாக விலகி செல்லலாமே என பழந்தின்னிப்பட்டி கிராமத்தினர் கேட்டுக் கொண்டிருந்த போது அந்த இளைஞர்கள் சாதி பெயரை சொல்லி உங்க தேர் இங்க எதுக்கு வருது என ஆணவமாக கேட்க இரு தரப்புக்கும் இடையே கைகலப்பு உருவாகி இருக்கிறது. இந்த ரோட்டில் உங்களுக்கு என்ன வேலை என சாதி பெயரை சொல்லி அந்த இளைஞர்கள் கேட்க காளியம்மன் கோவில் திருவிழாவில் கலேபரமே வெடித்தது. இங்க சாமி மரம்னா சக்கிலோடு கொண்டுட்டு வரதா இந்த ஊருக்குள்ள நீங்களுக்கு என்னடா இங்க வேலைன்னு சொல்லிதான் பிரச்சனை பண்றாங்க. இதுதான் எங்களுக்கு பிரச்சனையே, வேற எந்த பிரச்சனையும் இல்ல. இது யார் செய்யறாங்க அப்படின்னா காட்டுக்காரங்க செய்யறாங்களா இல்ல ஜாதி கலவரத்துல செய்யறாங்களா அப்படிங்கறதுல எங்களை சக்கிலோடு மானத்தை வாங்குறாங்க. சக்கிலோடு இந்த ரோட்ல நடக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? போயர் பசங்க 2 பேர் இருக்காங்க, கட்சிக்காரங்களும் இதுல இருக்காங்க. ஆனா எதனால பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க இப்ப ஊருக்கு பிரச்சனை கோயில் சத்தாவரம் கொண்டு வரும்போது தான் இங்க பிரச்சனை இருக்குங்கிறதே எங்களுக்கு தெரியுது. இதுவரை நாங்க வாக்கல போறோம் வரோம். இப்ப இந்த இடத்துல இன்னைக்கான பிரச்சனை இன்னைக்கு பாருங்க, தச்சங்காடு பஸ் ஸ்டாப்ல பிடிச்சி 15 பேர் அடிச்சிருக்காங்க. 2 பசங்களை அடிச்சுட்டாங்க. சப்போஸ் நாங்க இந்த இடத்துல இறங்கி 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். உள்ள பஸ் வசதி கிடையாது. இந்த இடத்துல இறங்கிதான் நாங்க உள்ள நடந்து போகணும். எல்லாருமே போய் தான் ஆகணும். ஆணாவட்டும் பெண்ணாவட்டும் போய் தான் ஆகணும். பட்டியலின மக்கள் திருவிழா கொண்டாடுவதை பொறுத்து கொள்ள முடியாமல் சில சாதிய ஆணவ இளைஞர்கள் தொந்தரவு கொடுத்து வம்புக்கு இழுத்தது மட்டுமல்லாமல் சண்டையை விலக்க வந்த சிறுமி ஒருவரை தகாத இடங்களில் தொட்டு அத்துமீறியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிகழ்வுக்கு பிறகு பழந்தின்னிப்பட்டி கிராம மக்கள் இன்னும் ஆவேசமாகி அந்த இளைஞர்களை வெளுத்து வாங்கவே பிரச்சனை இன்னும் பூதாகரமானது. 4 பேரும் 2 வண்டியில வந்துட்டு ரேஸ் கொடுத்துட்டே போனானுங்க. ஒதுங்குன்னு சொல்லாம கூட வேகமா போறானுங்க. திரும்ப ரிட்டர்ன் வரும்போது ஒரு பையன் வீடு கவுண்டர் பையன் ஒருத்தன் அந்த பையனை விட்டுட்டு திரும்பி வந்துட்டானுங்க. வந்துட்டு இந்த பசங்க வேகமா வந்துட்டு எங்க பசங்க வலிச்சு கேட்டோம், ஏன் இப்படி வரீங்க, இப்படி ஆடிட்டு இருக்கிறோம்ல, பிள்ளைங்க பசங்க எல்லாம் விளையாடுறோம்ல, ஏன் வரீங்கன்னு விட்டு ஏத்துறா அப்படின்னு சொல்லி பழம் சொல்லும் போது ஏன்டா அப்படி சொல்றேன்னு ஒண்ணுக்கு ஒண்ணு கைகளை பண்ணிக்கிட்டாங்க.
அப்புறமா திரும்ப வந்து கேட்கும்போது அப்படிதான் பண்ணுவான். நீ என்னடா கேட்கற, நீ எந்த ஊருக்காரன், என்ன ஜாதிக்காரன், இங்க என்ன வந்து விளையாடுற, உனக்கு என்னடா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி அகராதியா பேசுறானுங்க. அப்புறம் தனிப்பட்ட மாதிரி எங்க பிள்ளை அவங்க அப்பா அடிச்சுட்டாங்க, எட்டி உதச்சிட்டாருன்னு சொல்லிட்டு போய் எங்க பாப்பா போனோம். எங்க பாப்பா மேலேயே அடிபட்டுச்சு. அதனாலதான் பிரச்சனை மறுபடியும் பெருசு பண்ணணும். அங்க போன கவுண்டர் பையன் மறுபடியும் ஏன்டா என் ஃப்ரெண்டை வந்து அடிக்கிற அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து அந்த பையன் ரொம்ப அதிகமா துள்ளி அடிச்சு பிரச்சனையோ பெருசா பண்ணிவிட்டாங்க. சண்டையில் மாற்று சாதியைச் சேர்ந்த இளைஞர்கள் 4 பேரும் கொலை மிரட்டல் விடுத்ததோடு அநாகரீகமாக இழிவாக பேசியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. பேருந்து நிறுத்தத்திற்கு அருகே அமர்ந்து கொண்டு ஜாடையாக கேலி செய்வது, பெண்களை வம்புக்கு இழுப்பது என அராஜகம் செய்வதோடு கொலை மிரட்டலும் விடுத்ததாக பகீர் குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. திருவிழாவில் நிகழ்ந்த பிரச்சனைக்கு பிறகும் கூட அமைதியாக இருக்காமல் சுமார் 15 பேர் சேர்ந்து கொண்டு பழந்தின்னிப்பட்டி கிராமத்தின் பட்டியலின இளைஞர்கள் 2 பேரை சரமாரியாக தாக்கிய நிலையில் இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். என் தம்பியும் சேர்ந்து இருந்தான். அதுக்கு அந்த பசங்க வந்து நேரடியாவே வந்து எங்க கிட்ட உங்க தம்பியை வந்து குத்தி கொல்லாம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து இப்ப அங்க இருக்கிறதுக்கே பயமா இருக்கு. இன்னைக்கு 2 பசங்களை 15 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. எங்க வீடு அங்க தனியா இருக்கு. எங்க அம்மாவும் என் தம்பி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது உயிர் பதம் ஆயிருமோன்னு சொல்லி எங்களுக்கு பயமா இருக்கு. பொண்ணுங்களுக்குமே வந்து இந்த இடத்துல பாதுகாப்பே இல்லை. எப்பவுமே வந்து ஒரு 10 பசங்க இந்த இடத்துல போதையில உட்காந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது கேட்டதுக்கு இந்த இடத்த நீங்க பட்டா பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பெரியவங்க யார் கேட்டாங்களோ அவங்களையும் எல்லாரையுமே அடிக்கிறாங்க. இப்போ வந்து எங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த ஊர்ல எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்களுக்கு வந்து முக்கியமா பாதுகாப்பு வேணும். இத்தனை ஆண்டுகளில் இல்லாமல் புதிதாக சாதி ரீதியாக பிரச்சனையை கிளப்பி அவமானப்படுத்துவதாக கூறிய பழந்தின்னிப்பட்டி கிராம மக்கள் திடீர் சாதி வெறிக்கு பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை என சந்தேகம் தெரிவித்தனர். மேலும் மாற்று சாதி இளைஞர்களுக்கு எதிராக வெண்ணந்தூர் காவல் நிலையத்தில் பழந்தின்னிப்பட்டி கிராம மக்கள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் முறையாக விசாரணை நடத்தி கைது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த சாதி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்பதே எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மொத்தத்தில் நல்லா இருந்த திருவிழா சாதி வெறி பிடித்த 4 இளைஞர்களின் ஆணவம் காரணமாக அலங்கோலமாக மாறியிருக்கிறது.